அனைவருக்கும் வணக்கம். ஒரு கம்பெனி இருக்குதா, கொஞ்சம் அச்சு வச்சுக்க. அவர் மேலே என்னால் கட்ட முடியாது. நல்ல வாய்ஸ் வயசான தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அனைவருக்கும் வணக்கம். நமது ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் 26வது ஜோதிட மாத கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இப்பொழுது லக்னபாவத்தின் சிறப்புகள், வெற்றியை அள்ளித்தரும் லக்னபாவத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள். ஒரு ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் லக்னம் சிறப்படைய வேண்டும். லக்னம் சிறப்படைந்தால்தான் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியும், சமாளிக்க முடியும், தைரியமாக நிற்க முடியும். அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெற முடியும். அப்படி பார்க்கும் பொழுது லக்னபாவம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு லக்னத்திற்கு லக்னாதிபதி மறையக்கூடாது. மறைந்தால் அது என்னாகும்னா, அடுத்தவரிடத்தில் நாம் தோல்வி அடைவோம், அடுத்தவரிடத்திலே அவமானங்களை சந்திப்போம், அடுத்தவரிடத்திலே நாங்கள் ஜாதகரானது அடிமைத்தனமாக வேலை செய்ய நேரிடும். இப்படியெல்லாம் பலன்கள் எடுத்துரைக்க வேண்டும். லக்னாதிபதி மறையக்கூடாது. 6, 8, 12 என்ற ஸ்தானங்களிலே மறையக்கூடாது. இதற்கு விதிவிலக்குகளும் உண்டு. அது அவரவருடைய ஜாதகத்தை பார்த்து இந்த கிரகம் மறையலாமா வேண்டாம் என்று ஆராய்ந்து சொல்ல வேண்டும். இப்பொழுது மேச லக்னமும் எடுத்துக்கொண்டால் அவருடைய லக்னாதிபதி செவ்வாய். இந்த லக்னாதிபதி லக்னத்திலே மேசத்திலே இருந்துவிட்டால் அந்த ஜாதகரானவர் தைரியமானவர், மிகவும் துணிச்சலானவர், எந்த முயற்சியிலுமே ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஆளுமை உண்டு. ஒரு போலீஸ் துறையிலோ இராணுவத்துறையிலோ தளபதியாகவோ பெரிய பெரிய பதவியிலே நல்லதொரு உயர் பதவியிலே இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மேசத்திலே இருக்கக்கூடிய லக்னாதிபதி செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பானது இருக்கும். அதே லக்னாதிபதி செவ்வாய் ரிஷபத்திலே இருந்துவிட்டால் அவர் எப்பொழுதும் அந்த பணம் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஈடுபடுவார். எங்கே போனாலும் பணம் சம்பாதிக்கணும் அந்த ஒரு எண்ணங்கள் நிறைந்திருக்கும். தன் மூத்த சகோதரி பேச்சுக்கு இவர் கட்டுப்படுவார். இவர் எப்பயும் பேசும்போது ஒரு தைரியமாக தான் பேசுவார். அந்த லக்னாதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது. அதே செவ்வாய் மிதுனத்திலே இருக்கும் பொழுது இவர் ஒரு காமெடியாகவும் பேசுவார், ஒரு அறிவாளித்தனமாக இருக்கும். அதாவது கிரிமினல் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்திலே தான் இவர் பேச்சு எல்லாம் நகைச்சுவாக இருக்கும். இருந்தாலும் அந்த எண்ணங்கள் அந்த கணக்கெல்லாம் கிரிமினல் எண்ணத்தோடு தான் செயல்படுவார். ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் 3லே புதன் வீட்டிலே மிதுனத்திலே இருக்கும் பொழுது அதற்குண்டான செயல்பாடுகள் இருக்கும். அதே லக்னாதிபதி 4ஆம் இடமாகிய கடகத்திலே இருந்துவிட்டால் இவர் தாய்க்கு கட்டுப்பட்டவர். அம்மா சொல்லை கேட்பார், அம்மா சொல்லை கேட்பார். ஆனால் மூத்த சகோதரனுக்கு இவருக்கு ஆகாது, மூத்த சகோதரனுக்கும் இவருக்கும் ஆகாது, சண்டை ஏற்படும் அடிக்கடி. லக்னாதிபதி கடகத்திலே 4ஆம் வீட்டிலே இருந்தால். அதே அந்த லக்னாதிபதி செவ்வாய் கடகத்திலே புனர்பூசத்திலே இருந்தால் ஒரு ஆன்மீக துறையிலே ஒரு குழந்தையுடைய பேச்சை கேட்பார். அதே பூசத்திலே இருந்துவிட்டால் இவர் ஒரு மிகவும் சிரமமான காரியங்களை செய்யக்கூடிய, பளு தூக்கக்கூடிய கஷ்டமான காரியங்களையும் இவர் செய்வார். ஏன்னா பூசங்கிறது சனி. சனி வீட்டில் 10ஆம் வீட்டில் அதாவது மேசத்திலிருந்து 10ஆம் வீட்டில் மகரத்திலே செவ்வாய் உச்சம். அதனாலே அந்த பூசத்தினுடைய சாரத்திலே இந்த செவ்வாயானது மேச லக்னத்தினுடைய லக்னாதிபதி செவ்வாயானவர் பூசத்திலே இருந்து விட்டால் மிகவும் சிரமமான வேலைகளையும் அடிமட்ட வேலைகளையும் துணிந்து செய்வார். அதே அந்த செவ்வாயானவர் ஆயிலத்திலே இருந்து விட்டால்
தாய்மாமனுக்கும் இவருக்கும் ஆகாது. தாய்மாமன் ஆயில்யம் என்பது புதன். தாய்மாமனுக்கும் இவருக்கும் அந்த மேச லக்னத்திற்கு 3 6 கூடியவர் வந்து புதன். அந்த புதனுக்கு வந்து இந்த செவ்வாய் ஆயிலத்தில் அமர்ந்து விட்டால் தாய்மாமனிடத்திலே அடிக்கடி சண்டையிடுவார். தாய்மாமனுக்கு எதிராக செயல்படுவார். தாய்மாமனுக்கு கடன் கொடுத்து கடனால் வந்து இவர் வந்து துன்பத்தை அனுபவிப்பார். இப்படியெல்லாம் பலனை எடுத்துரைக்க வேண்டும். அதே செவ்வாய் வந்து சிம்மத்திலே அமர்ந்து விட்டால் இவர் வந்து அரசாங்க காரியங்களுக்கு செல்லக்கூடிய ஆர்வம் உள்ளவராக இருப்பார். எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும், கவர்மெண்ட் ஜாபில் ஏதோ ஒரு வேலையில் அதிகாரம் மிகுந்த வேலையில் இருக்கணுங்கிற ஒரு ஆசையில் இவர் அந்த அரசாங்கத்தை நோக்கி இவர் வந்து அந்த அரசாங்க தொழிலுக்கு முயற்சிப்பார், பிரயத்னப்படுவார். அதே மாதிரி அவருடைய மகனுக்கும் இவருக்கும் ஆகாது. குரு பகவான் வந்து இவருக்கு 12ஆம் வீட்டுக்குடைய அதிபதியாக வர்றதுனால இந்த லக்னாதிபதி 5லே அமர்ந்திருப்பதால் சண்டை சச்சரவுகளில் இவரும் அவர் மகனுக்கு ஒத்து வராது. இப்படியெல்லாம் பலனை எடுத்து கூற வேண்டும். அதே செவ்வாய் வந்து கன்னியிலே அமர்ந்து விட்டால் இவர் வந்து வயிற்று நோயிலே அவதிப்படுவார். வயிற்றிலே இரத்தப்போக்கு ஏற்படும். குடல்லாம் கொஞ்சம் புண்ணாகி வயிற்றிலே வந்து இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய வியாதியிலே அவதிவிடுவார். இப்படியெல்லாம் பலனை கூற வேண்டும். லக்னாதிபதியாகிய மேச லக்னத்தினுடைய செவ்வாய் வந்து துலாத்திலே 7ஆம் வீட்டிலே அமர்ந்து விட்டால் கணவனாக இருந்தால் மனைவிக்கு கட்டுப்பட்டவர், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டவர். கட்டுப்பட்டவர் அவர் சொல்ல வந்து கேட்பார், எதிர்க்க மாட்டார். சரி நீ சொன்னால் சரி, நீங்கள் சொன்னால் சரி, அப்படி போயிடுவாங்க. நண்பர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இந்த செவ்வாய்க்கு, துலாத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மேச லக்னமாக இருந்தால் வரும். அதே செவ்வாய் வந்து விருச்சிகத்திலே 8ஆம் வீட்டிலே தன் வீட்டுக்கு 8ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது தன்னைத்தானே இவர் கெடுத்துக்கொள்வார். எங்கே போனாலும் போய் அவசரப்பட்டு இவர் வந்து அவமானத்தை தேடிக்கொள்வார். தன் வீடாக இருந்தாலும் 8ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பதால் தனக்குத்தானே ஒரு துன்பத்தை தேடிக்கொண்டு அவமானத்தை சந்திப்பார். அதே இவர் வந்து ஒரு சுரங்க தொழிலோ கிணறு வெட்டுற தொழிலோ போர் போடுற தொழிலையோ இல்லை இந்த தெப்பக்குளம் இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க, தூர்வாரது, இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டால் நல்லதொரு சம்பாத்தியத்தை பார்ப்பார். லக்னாதிபதி வந்து மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் வந்து 8லே விருச்சிகத்திலே இருந்தால் இந்த மாதிரி தொழிலில் அவருக்கு வந்து நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும். நல்லா வந்து பணி செய்து அதன் மூலம் பணத்தை ஈட்டுவார். அதே செவ்வாய் வந்து தனுசிலே அமர்ந்து விட்டால் இவர் வந்து அப்பாவின் சொல்லை கேட்பவராக இருப்பார். தந்தையின் சொல்லை கட்டுப்பட்டவர். ஒரு கோயில் குளம் இந்த ஆன்மீக வேலைகளில் ஈடுபட்டு தைரியமாக முன்னின்று செய்வார். அதெல்லாம் பயப்பட்டால் கூட ஒரு விசேஷத்துக்கு ரேடியோ கட்டணும், ஒரு வீதியில் வந்து கோயில் இருக்குது, ஏதோ ஒரு விசேஷம் வருது, ரேடியோ கட்டணும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் அனுமதி பெறணும். அந்த அனுமதி பெறும்போது மற்ற கமிட்டிக்காரங்களை கூட இருக்கிற உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் பயப்பட்டாலுமே இவர் தைரியமாக போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முன்னாடி போய் நான் வரவா போகலாம் அப்படின்ட்டு முதல்ல பேச்சு கொடுத்து அந்த போலீஸ்காரன்ட்ட தைரியமாக பேசி அந்த கையெழுத்து வாங்கிட்டு வந்து அந்த ஃபார்மோட வந்து தைரியமாக அப்புறம் வந்து அந்த இது கட்டுவாங்க, ஒளிபெருக்கி கட்டுவாங்க கம்பத்தில். அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஆன்மீக காரியத்திலே துணிச்சலாக இறங்கி செய்வார். தந்தையின் சொல்லை வந்து இவர் கேட்பார். அதே செவ்வாய் வந்து மகரத்திலே உச்சமாக அடையும் பொழுது எப்பொழுதும் தொழில் சிந்தனையிலே இருப்பார். தொழில் 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 என்று தொழில் மூலமாக நான் உயர வேண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணத்திலே அந்த 10ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய லக்னாதிபதி இருக்கக்கூடிய 10ஆம் வீட்டிலே மகரத்திலே உச்சமாக இருப்பதால் அந்த எண்ணம் செயல்களும் இருக்கும். எப்படியாவது இந்த கான்ட்ராக்ட் தொழில் வந்து நல்லா இது பண்ணணும், இந்த கான்ட்ராக்ட் பில்டிங்கை வந்து நான் எடுக்கணும், நிலத்தை வாங்கி பிளாட் போட்டு அதன் மூலிமா தொழிலாக வச்சு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அந்த செவ்வாயினுடைய காரகத்தினுடைய எண்ணங்கள்லாம் பிரதிபலிக்கும் இந்த ஜாதகருக்கு. அதே செவ்வாய் மேச லக்னத்தினுடைய லக்னாதிபதியான செவ்வாய் வந்து கும்பத்திலே இருந்துவிட்டால் அவர் வந்து மூத்த சகோதரனோடு சண்டையிட்டு கொண்டே இருப்பார். மூத்த சகோதரனுக்கு அண்ணனுக்கும் இவருக்கும் ஆகாது. அதே மாதிரி ஒரு கடன் பெற்றாலும் வந்து அதன் கடன் வந்து கடனால் வந்து இவர் வந்து அதிக நஷ்டத்தை சந்திப்பார். வட்டி அதிகமாக கட்டுவார். வட்டிக்கு வட்டி கட்டுறது இந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் கட்டுவார்கள். வட்டிக்கு வட்டி மீட்டர் வட்டி மாதிரி கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து லக்னாதிபதி வந்து அந்த செவ்வாய் மேசத்துக்குரிய லக்னாதிபதி கும்பத்திலே 11ஆம் வீட்டிலே செல்வதால் வட்டியை கட்டி அதனால் வந்து முடியாமல் தவிப்பார். இதே செவ்வாய் வந்து
லக்னாதிபதியாக இருந்து இந்த மீனத்திலே இருந்து விட்டால் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகரானது வந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஊர் விட்டு ஊர் செல்வார்கள், பரதேசம் செல்வார்கள், வீடு விட்டு ஊர் விட்டு நாடு விட்டு நாடு பிழைக்க செல்வார்கள். அப்படி இருந்தால்தான் இவர்களால் நல்ல ஒரு வருமானமும் ஈட்ட முடியும். உள்ளூரிலே வந்து அவரால் வந்து எடுத்த காரியங்கள் செயல்பட முடியாது, சம்பாதிக்க முடியாது, கடன் கட்ட முடியாது, வண்டி வாகனம் வாங்க முடியாது, இருந்தாலும் வந்து எல்லாம் பறி போயிடும். இந்த மாதிரியெல்லாம் வந்து பலனை சொல்ல வேண்டும். அதே மீனத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து இருப்பதால் இவர் வந்து நடந்து தான் போகணும். ஒரு முருகர் கோயிலுக்கோ ஒரு சிவன் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலுமே நடந்து செருப்பு போடாமல் நடந்து போயிட்டு வந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ரொம்ப ஒரு நல்லதொரு பலனை அடைவார்கள். பாத யாத்திரையாக போகிறது, பழனி பாத யாத்திரை போகிறது, இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா பொதுவாகவே வந்து கோயில்களுக்கு இவர் பாத யாத்திரை செருப்பு பக்கத்தில் இருக்கிற கோயில் 2 வீதி தள்ளி பக்கத்து வீதி அதே வீதியில் கோயில் இருந்தால் கூட செருப்பு போடாமல் போயிட்டு வந்தால் இவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்படியெல்லாம் வந்து லக்னாதிபதியின் ஒரு லக்னத்தை வைத்து அந்த லக்னாதிபதி எங்கெங்கே அமர்ந்துள்ளாரோ அதற்கு தக்கபடி அந்த பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இதே வந்து லக்னாதிபதி செவ்வாய் வந்து மேச லக்னத்துக்கு அசுவனியில் இருந்துக்காரன்னு வச்சுக்கோங்க. அசுவனியில் இருக்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல வைத்தியராவோ டாக்டராவோ இந்த சர்ஜரி செய்யக்கூடிய தொழிலிலே இருந்தார்னா நல்ல சக்ஸஸ் அடைவார். நல்ல ஒரு பேரும் புகழும் பெற்று அதிகமான ஒரு ஆப்ரேஷன்கள் செய்து ஊரில் அந்த டாக்டர்கிட்ட போனால் நல்லா ஆப்ரேஷன் நீட்டாக செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற அளவில் அந்த அவருடைய செயல்பாடு இருக்கும். அதே லக்னாதிபதி செவ்வாய் வந்து பரணியிலே இருந்தால் இவர் வந்து வெள்ளிக்கடை, நகைக்கடை, ஒரு கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, ஹோட்டலில் வந்து பெரிய பெரிய பட்லராக இருப்பது, சமையல்காரராக இருப்பது, இந்த மாதிரி தொழிலில் வெளிநாட்டு கூட போகலாம். இந்த மாதிரி தொழிலில் கேட்ரிங் படித்து அந்த வேலையில் ஈடுபட்டார்னா அதன் மூலியமாகவும் மிகவும் நல்லதொரு அருமையான வருமானத்தை அடைவார். சமுதாயத்திலே ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பிலே இருப்பார். நல்ல காசு வருமானம் வரும். செவ்வாய் வந்து பரணியிலே அமர்ந்து விட்டால் மேஷ லக்னமாக இருக்கணும். அதே வந்து அடுத்தது வந்து கிருத்திகையில் வந்து அந்த செவ்வாய் இருந்தார்னா இவருக்கு அப்பனோட ஆதரவு கிடைக்கும். அப்பா செய்த தொழிலை இவர் செய்தால் அதன் மூலயமாக இவரும் புகழடைவார், பேரும் புகழும் அடைவார். ஏன்னா கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம், 5ஆம் வீட்டுக்குரிய அதிபதி சூரியன், பூர்வீக தொழில், சூரியன் வந்து தந்தையினுடைய தொழில், இதையெல்லாம் எடுத்து செய்தால் அந்த மேச லக்னத்துக்கு உண்டான செவ்வாய் வந்து கிருத்திகையில் இருந்தால் இந்த பலன்லாம் வந்து செய்தாங்கன்னா நான் அருமையாக இருக்கும். அதே வந்து அடுத்து வந்து ரிஷபத்துக்கு போய்டார் செவ்வாய். ரிஷபத்துக்கு போய் ரோகி நட்சத்திரத்திலே செவ்வாய் இருந்தார்னா இவர் வந்து எழுத்துத்துறையிலே இருக்கலாம். எழுத்துத்துறையிலே இருந்தார்னா அருமையாக இருக்கும். ஒரு கவிதை எழுதுறது, நாவல் எழுதுறது, இல்லை பத்திரிகை ஆஃபீஸில் எழுதுறது, பத்திரிகை ஆஃபீஸிலே வந்து வேலை செய்வது, டைப்ரைட்டிங்கு, ஐடி துறையிலே கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழிலே, விண்வெளி ஆராய்ச்சி, இந்த மாதிரி ஆராய்ச்சி தொழிலில் ஈடுபட்டால் இந்த ரோகிணி நட்சத்திரத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள், ரோகிணியிலே செவ்வாய் அமர்ந்த ஜாதகர் வந்து இந்த தொழிலை செஞ்சால் நல்லா இருக்கும். இவரும் வந்து உள்ளூரிலே இருக்காமல் வெளியூருக்கு சென்றுட்டு வரணும். ஒரு வேலைக்கு போனார்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வீட்டுக்கு வர மாதிரி இருந்தாலும் சரி, மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை டெய்லி வந்து ஒரு சிறுதூர பயணமாக சென்று வர வேண்டும். டவுன் பஸ் ஏறி ஒரு 10 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஓரளவுக்கு தூரத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி தொழிலில் வந்து இவர் போயிட்டு வந்தாங்கன்னா இவரும் சிறப்படைவார். இதே வந்து செவ்வாய் வந்து மிருகசீரத்திலே சுயசாரத்திலே அமர்ந்து விட்டால் இவருடைய பலன் என்னவாக இருக்கும் என்றால், இவர் வந்து தேவையில்லாத சமாச்சாரங்களிலே ஈடுபட்டு தன் வீரத்தை காட்டி சண்டைக்கு சென்று அதனால் அடிபடுவார், சிறைச்சாலை செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுயசாரம்தான். ஆனால் வந்து அந்த சுயசாரத்திலே செவ்வாய் அமரும் போது மிருகசீரத்திலே ரிஷபத்திலே இருக்கும் பொழுது 12 கூடியவனாக வந்து விடுவார். அப்படி வரும் பொழுது சிறைச்சாலை செல்லக்கூடிய சண்டையிட்டு நண்பர்களிடத்திலோ இல்லை ஒரு பொது விவகாரங்களை தேவையில்லாமல் தலையிட்டு அதன் மூலியமாக அடிதடியாகி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சிறைச்சாலை செல்லக்கூடிய அமைப்பு இவருக்கு ஏற்படும். இதே வந்து
செவ்வாய் வந்து திருவாதிரையிலே அமர்ந்து விட்டால் இவருக்கு வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படும். வண்டி வாகன விபத்து ஏற்படாத அளவுக்கு இருக்க வேண்டுமென்றால் இவர் வந்து நாக தேவதைகளுக்கு அடிக்கடி வந்து போய் ஏதோ ஒரு பூஜை பாலாபிஷேகம் செஞ்சுட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும். நாக புற்றுக்கண் இருக்கும் இடத்திலே வந்து போய் பேர் அர்ச்சனை சொல்லி செய்து வர பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் வந்து செய்யணும். இவர்களுக்கு வந்து செவ்வாய் வந்து திருவாதிரையில் இருந்தால் விபத்துகள் ஏற்படும். அதே ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் கணவனுக்கு விபத்து ஏற்படும். ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் வண்டியிலே விபத்துகள் ஏற்படும். நிலத்திலே பிரச்சனை, சகோதரனால் அடிதடி சண்டை, வீடுகள் சரியாக அமையாது, தடைகள் ஏற்படும், பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திப்பார். அதே வந்து செவ்வாய் வந்து புனர்பூசத்திலே இருக்கப்பட்ட ஜாதகர் மேசலக்கணமாக இருந்து புனர்பூசத்திலே அமர்ந்து விட்டால் இவர் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு பெரிய பெரிய சுற்றுலா அழைத்து செல்லக்கூடிய டூரிஸ்ட் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். நிதி நிறுவனங்கள் நடத்தி வெளிநாட்டினுடைய வருமானங்களை மிகவும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மேசலக்கணம். செவ்வாய் வந்து புனர்பூசத்தில் அமர்ந்திருந்தால் அந்த நிலைகள் முயற்சி செய்தால் இவர்கள் வெற்றி அடைவார்கள். அந்த மாதிரி தொழிலுக்கு இல்லைன்னா கூட முயற்சி செய்து ஈடுபட்டால் காரிய சித்தியாகும். அதே வந்து செவ்வாய் வந்து சிம்மத்திலே பூரத்திலே இருந்துவிட்டால் இவர்கள் குழந்தை பிறந்த பிறகு குழந்தை மூலமாக இவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு குழந்தையின் மூலமாக பொருளாதார உதவி மேம்படும், வசதி வாய்ப்புகள் ஏற்படும். முதலிலே வந்து திருமணம் ஆன பின் மனைவி மூலமாக நல்ல ஒரு வசதியை அடைவார். மேஷலக்கணம் செவ்வாய் வந்து பூரத்திலே இருந்தால் 5ஆம் வீட்டில் இருந்தால் திருமணம் ஆன பின் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு நல்ல அருமையான வருமானம் வரும். பொண்டாட்டி நல்ல வந்து மனைவி வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் வாய்ந்த ஒரு பெண்ணாக அமைவாள். அதே போன்று மனைவி வேலைக்கு சென்று பெரிய பெரிய சம்பளம் மாதத்துக்கு இப்போல்லாம் செய்கிறாங்க இல்லையா, 1 லட்சம், அதாவது வந்து ஐடி குரு துறையில் வந்து 1 லட்ச ரூபா வந்து ஒரு பொண்ணு வாங்குற சம்பளம், மாப்பிள்ளை வந்து 50,000 60,000 தான் வாங்குது. இந்த மாதிரி வந்து அமைப்புனா இந்த ஜாதகம் இருக்குது. செவ்வாய் வந்து மேசலக்கணம் பூரத்தில் இருந்து விட்டால் அந்த பெண் வந்து தன்னை விட கணவனை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய சம்பளத்தை வாங்கக்கூடிய பெண்ணாக அமைவாள். அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனப்புறம் குழந்தையும் நல்லது குழந்தை பிறக்கும். பெரும்பாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புண்டு. அந்த ஆண் குழந்தையோ பிறந்து விட்டால் அருமையான ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படும். நிலப்புலன்கள், நல்ல வண்டி வாகன வசதிகள் இவையெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பூரத்திலே இருந்தால் நடக்கும். இதே செவ்வாய் கண்ணியிலே அஸ்தத்திலே அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகரானது சந்திர திசை நடக்கும் பொழுது நிலத்தை வாங்குவார். தாயன்பு கொண்டவர், தாய் மீது தாயை வந்து காப்பாற்றுவார், நல்லா காப்பாற்றுவார். நிலத்தை வாங்குவார், வீடு கட்டுவார். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து அந்த சந்திர திசையிலே இதெல்லாம் நடக்கும். செவ்வாய் வந்து அஸ்தத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். இதே போன்று செவ்வாய் வந்து துலாத்திலே சித்திரையிலே அமர்ந்து விட்டால், சித்திரை நட்சத்திரத்திலே அமர்ந்திருந்தால் அந்த செவ்வாய் திசை வரும் பொழுது தந்தை வந்து இவருக்கு வந்து தந்தை அப்பா கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருவார். இல்லைன்னா அப்பா வந்து ஆகாது, அப்பா கோச்சிட்டு போயிடுவார், அப்பாவுக்கு கண்டங்கள் ஏற்படும். இந்த மாதிரிலாம் பலனை எடுத்துரைக்க வேண்டும். இதே செவ்வாய் வந்து மூலத்திலே தனுசிலே அமர்ந்து விட்டால் இவர் வந்து ஆஞ்சநேய பக்தராக இருப்பார். ஆஞ்சநேயரை வணங்கினால் அருமையான ஒரு நல்லதொரு தைரியமும் உடல் நோயின்றி வாழ்வதற்குரிய அமைப்பும் நல்ல வசதி வாய்ப்புகள், தொழில் தடைகளை மீறி தடைகளை அகற்றி நல்லதொரு தொழிலே முன்னேற்றம் அடைவதற்கு இந்த வாய்ப்புகள் அமையும். ஏதாவது தொழில் தடை இருந்துச்சுன்னா இந்த செவ்வாய் வந்து மேசலக்கணம் செவ்வாய் வந்து மூலத்திலே தனுசிலே அமர்ந்து விட்டால் அவர் ஆஞ்சநேயரை வணங்கினால் இவருக்கு உண்டான அந்த தைரியம் வீரியம் எல்லாமே சிறப்புடையதாக இருக்கும். தடைகள் எது இருந்தாலும் போயிடும். அதே செவ்வாய் வந்து தனுசிலே பூராடத்திலே அமர்ந்து விட்டால் இவர்கள் வந்து வருண பகவானினுடைய ஆசியை பெற்றவர்கள். வருண பகவானுடைய
கைங்கரியத்தை இவர்கள் செய்யக்கூடிய அமைப்பிலே இருப்பார்கள். மழை காலத்தில் வந்து இவர்களுக்கு வந்து நல்ல காலமாக அமையும். மழை காலங்களே மழையில் நனைஞ்சிட்டு வந்தால் கூட, ஒரு மழை வந்தால் மழையில் போய் நனைஞ்சிட்டு வந்தால் கூட இவருக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும். செல்வம் சேரும். குடும்பம், சமுதாயம், நல்லதொரு குடும்பம், இதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து பூராடத்தில் அமைப்பெற்றவர்களுக்கு சுக்கிர திசை நடக்கும்போது இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும். இதே வந்து செவ்வாய் வந்து திருவோணத்திலே அமர்ந்து விட்டால் இவர் வந்து தாய் தொழில் செய்யும் இடத்திலே அம்மாவை வந்து டெய்லி வந்துட்டு போக சொல்லணும், ஆஃபீஸுக்கு வர சொல்லணும். அம்மா இல்லைன்னா அம்மா காலமாகி இருந்தால் அம்மாவுடைய போட்டோவை தொழில் நிறுவனத்திலே வைத்து இவர்கள் தொழில் செய்தால் இவர்கள் அந்த தொழில் மூலமாக நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை பெற்று வீடு, மண்மனை வாகனம் பெறுவார். இந்த மாதிரி திருவோணத்தில் செவ்வாய் வந்து அமைந்திருந்தால் இந்த மாதிரி காரியங்களை செய்து கொள்ளலாம். இதே செவ்வாய் வந்து ரேவதியிலே 12ஆம் இடத்திலே தனுசிலே ரேவதியில் அமர்ந்திருந்தால் இவர்கள் வந்து ஜாமீன் போடக்கூடாது. ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுத்து நான் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு முக்கியமாக வந்து அம்மா கூட பிறந்த சித்திக்கோ, இளைய சகோதரனுக்கோ, இல்லை அம்மா கூட பிறந்த தம்பி, தாய்மாமனுக்கோ கடன் வாங்கி ஜாமீன் போடக்கூடாது. ஜாமீன் போட்டாங்கன்னா இவர் மாட்டிக்குவார். அவங்க கொடுக்க மாட்டாங்க, இவங்க மாட்டிட்டு அதனால் வந்து இவர் தான் வந்து அந்த தண்டனையை, கஷ்டத்தை அனுபவிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் வந்து ஜாதக பலனை லக்னாதிபதி எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து வெற்றியை ஈட்ட முடியும். இதே வந்து லக்னாதிபதி வந்து கன்னியில் இருக்கார், செவ்வாய் மேச லக்னத்துக்கு செவ்வாய் வந்து கன்னியில் இருக்கார் அப்படின்னா இவருக்கு கடன் தொல்லை தான் அதிகமாகும். சண்டைக்கு போவார். இவர் வந்து அடிமை தொழிலுக்கு தான் போகணும். அடிமை தொழில் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். மீறி சொந்த தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா நஷ்டத்தை அனுபவிப்பார்கள். கடன் வந்து பெரும்பாலும் வாங்காமல் காலத்தை ஓட்டணும். இந்த செவ்வாய் வந்து கண்ணில் உள்ளவர்களுக்கு வந்து கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்று சொல்வார்கள். அதை போல் அந்த கண்ணிலே இருக்கக்கூடிய அந்த செவ்வாயானது இந்த கஷ்டத்தை கொடுக்கும். கடன் வாங்காமல் இருக்கிறதுலே அப்படியே வண்டி ஓட்டணும். நல்ல காலம் வரும்போது மிச்சம் பண்ணிக்கணும். கடனை வந்து அனாவசியமாக வாங்கக்கூடாது. வாங்கினா மேலே கடன் தான் ஏறிக்கிட்டு போகும். இப்படி வந்து செவ்வாய் வந்து இப்படியெல்லாம் வந்து பலனை எடுக்கணும். இதே வந்து லக்னாதிபதி சிம்ம லக்னம் எடுத்துக்கொள்வோம். சிம்ம லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி சூரியன். இந்த சூரியன் வந்து விருச்சிகத்தில் அனுசத்தில் இருக்காருன்னா இவர் வந்து அம்மா பிள்ளை, தாய்ப்பாசம் மிக்கவர். எப்போ பார்த்தாலும் அம்மாவினுடைய அம்மான்னு தான் சொல்லிட்டு இருப்பார். அம்மா இல்லைன்னா இவர் மண் சுட்டு போயிடுவார். அம்மாவுக்கு அடிமை. இவர் வந்து அடிமை தொழில் செய்வதற்கு போனால் இவர் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து லக்னாதிபதி சூரியன் வந்து அனுசத்தில் இருக்கும்போது இவர் வந்து மனைவியின் சொல்லை கேட்டு தான் ஆகணும். மனைவி கூட வந்து மீறி தன்னுடைய திறமையை அந்த லக்னத்தினுடைய சிம்ம லக்னத்தினுடைய கோபத்தை காட்டினாங்கன்னா மனைவியை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இதே லக்னாதிபதி சூரியன் வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்து தனுசிலே அமர்ந்து விட்டால் இவர் வந்து தன் குழந்தைகளின் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பிலே இருப்பார். இந்த குணாதிசயங்கள் இருக்கும். அவர் சொல்லை கேட்டு வந்தால் இவர் முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகள் பேச்சை வந்து தட்டக்கூடாது. ஏன்னா லக்னாதி தன் வீட்டிற்கு 5ஆம் வீட்டிற்கு வந்து இந்த சூரியன் வந்து சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அப்போ 5ஆம் இடம் குழந்தைக்கு பற்று இருந்தால் குழந்தைய சொல்கிற வேலையை, மகனுங்க சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல பேரு புகழும் கிடைக்கும், இவருக்கும் கிடைக்கும். இதே வந்து லக்னாதிபதி வந்து சூரியன் வந்து கும்பத்திலே போயிட்டாங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவி சொல்லை கேட்கணும், மனைவியாக இருந்தால் கணவன் சொல்லை கேட்க வேண்டும். அனுசரித்து கொண்டு நடக்க வேண்டும். மீறி பேசுனாங்கன்னா, ஆளுக்கு ஆள் விட்டு கொடுக்காமல் பேசுனாங்கன்னா சண்டை சச்சரவுகள் வலுவடையும். ஏன்னா சூரியன் வந்து 7ஆம் இடத்துல, இவர் போய் வந்து மனைவிக்கோ நண்பர்களோ கட்டுப்பட்டவராகி விடுகிறார். அந்த நிலையிலே பலனை எடுத்து சொல்ல வேண்டும். இதே வந்து பங்குனி மாதம் பிறந்திருந்தால் இந்த சிம்மலக்கணக்காரர்கள் இந்த கடலோர பிரதேசங்களுக்கெல்லாம் போகலாம். போனாலும் வந்து
போய் வந்து இந்த கடலில் அதிகமாக குளிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. போனோமா வேடிக்கை பார்த்துட்டு வந்துடணும். ஏன்னா இதிலே அந்த நீர் சார்ந்த துறையிலே இவர்கள் கண்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. கப்பல் பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். கடலில் போய் அந்த இதில் பீச்சில் நிறையா நேரம் விளையாடுறது இதெல்லாம் வந்து சிம்ம லக்னத்துக்கு சூரியன் வந்து 8லே மறைந்து போவதால் அதனால் பிரச்சனைகள் வலுவடையும். இப்படியெல்லாம் ஒரு லக்னாதிபதி தான் அமர்ந்த இடத்திற்கேற்ப லக்னத்தின் பாவத்திற்கு ஏற்ப பலனை வந்து சொல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். இதே வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு குருவானவர் வந்து லக்னத்திலே இருந்துவிட்டால் எப்பொழுதும் இவர் வந்து ஆன்மீக காரியங்களில் தான் இவர் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆன்மீக காரியங்களான அதற்குண்டான பொருட்கள் விற்கிறதோ, ஒரு கடை வைக்கிறதோ, இல்லை கோயில் குளங்களுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறதோ, அடிக்கடி கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தால் இவர் வந்து லக்னம் வந்து வலுப்படும். அந்த குரு பகவானுடைய தனுசு லக்னத்தினுடைய குரு வந்து மகரத்திலே இருந்தால் இந்த கோயில் குளங்களுக்கு அடிக்கடி சென்று வந்தால் பணங்காசு அதிகமாக சேரும். பணங்காசு வந்து நல்ல ஒரு எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதே லக்னாதிபதியான தனுசு லக்னத்துக்குண்டான குரு வந்து கும்பத்திலே இருந்து அந்த குருவினுடைய திசாபுதி காலங்களிலே இவர் வந்து ஊரை விட்டு ஊர் வந்து இடப்பெயர்ச்சி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா குரு திசையை வந்து 16 வருஷம். அந்த 16 வருஷ காலத்தில் தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு வந்து கும்பத்தில் இருக்கும் பொழுது உள்ளூரிலே இருக்காமல் வெளியூரிலே சென்று வேலை பார்ப்பது உத்தமம். உள்ளூரிலே இருந்து நீங்கள் வேலை பார்த்தாங்கன்னா அந்த பலன்கள் கொடுக்காது, கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எடுத்த முயற்சிகள் வீணடையும். எடுத்த முயற்சிகள் எந்த முயற்சியுமே வந்து வெற்றி கொடுக்காது, தோல்வியைத்தான் கொடுக்கும். இதே குரு வந்து மீனத்திலே இருந்துவிட்டால் இந்த மீன லக்னத்திற்கு வந்து தனுசு லக்னாதிபதியான குரு வந்து மீனத்திலே இருக்கும் பொழுது கேந்திராதிபதிய சுவாசம் வந்துடும். அப்போ இவர்கள் வந்து சொந்த வீடு கட்டணும்னா தன் பெயரில் கட்டக்கூடாது. ஒரு 4 வீலர் வாங்கணுன்னா கூட இவர் பேரில் வாங்கக்கூடாது. குடும்ப ஜாதகத்தை பார்த்து பிள்ளைகள் பேர்லேயோ மனைவி பேர்லேயோ இப்படி அப்பா பேர்லேயோ அம்மா பேர்லேயோ இப்படி வாங்கிக்கிட்டாங்கன்னா அம்மா பேரில் கூட வாங்கக்கூடாது. இப்படி ஜாதகத்தை பார்த்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா இந்த மீனத்திலே குரு இருந்து தனுசு லக்னமாக இருந்தால் அந்த குரு திசை காலங்களிலே இப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். லக்னத்திற்கு தகுந்தாற் போல வெற்றியை எப்படி நமக்கு கொடுக்கும் இந்த திசை புத்தி கிரகங்கள் எந்த சாரத்தில் வருகிறது, எந்த ஆதிபத்தியம், இப்படியெல்லாம் முற்று நோக்கி அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய அந்த செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதே லக்னாதிபதி தனுசு லக்னத்திற்கு மேஷத்திலே அந்த குரு இருந்துவிட்டால் இவர்களுக்கு அருமையான ஒரு வேலைவாய்ப்புகள் அமையும். அதுவும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு கமிஷன் அடிப்படை தொழிலில் வந்து வெளிநாட்டு ஒரு கம்பெனிக்கெல்லாம் கமிஷன் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. டூர் கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை வெளிநாட்டு கம்பெனி படித்த பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு ஒரு கமிஷன் ஏஜெண்ட்டாக எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி துறையில் இந்த தனுசு லக்னம் மேஷத்திலே குரு இருந்து அந்த குரு தசை வரும்போது வெளிநாட்டு சம்பந்தமான பெரிய பெரிய முதலீடுகள், கோடிக்கணக்கான முதலீடுகள் போடுற கம்பெனிக்கு ஒரு தொடர்பு இருந்து சாதாரணமாக இருக்கிற ஏழைங்க போக முடியாது. அந்த லிங்க் இருக்கணும், அந்த அந்த அனுபவம் இருக்கணும், அந்த படிப்பு படிச்சிருக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மேஷத்தில் குரு இருந்து குரு திசை ஆரம்பிக்கும் காலத்தில் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு கமிஷன் சம்பந்தமான முயற்சிகள் செய்தால் டக்குன்னு ஒரு 100 பேர் செஞ்சாங்கன்னா இவருக்கு முதல்ல அந்த லிங்க் கிடைச்சிரும், சம்பாதிச்சிருவார். இந்த மாதிரி கிரகங்களின் ஆய்வுக்கு தகுந்தாற் போல் நாம் பலனை எடுத்து கூற வேண்டும், அதற்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ள வேண்டும். இதே வந்து லக்னாதிபதி வந்து குரு வந்து சிம்மத்திலே இருந்தாலும் அரசு நிதி நிறுவனங்களிலே பெரிய பெரிய வங்கிகளிலே இவர் வேலை கேட்டாங்கன்னா இவருக்கு கண்டிப்பாக அமையும். ஏன்னா தன் வீட்டுக்கு நட்பு வீடான 9ஆம் வீட்டிலே சிம்மத்திலே சூரியன் வீட்டிலே இவர் சென்று குரு அங்கே அமர்ந்து திசையை நடத்துவதால் அரசாங்க சம்பந்தப்பட்ட அந்த ஒரு உதவி கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு 100 பேர் முயற்சி செய்வாங்கன்னா இந்த இதெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்க, இந்த என்னமோ சொல்லாங்களே அந்த முன்சிப்புக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து
தேர்வு எழுதுகிறாங்க. இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் முதலிடம் பெற்று நல்ல ஒரு மார்க்கு வந்து அதில் வந்து இவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி அரசாங்கத்துறை சார்ந்து முயற்சி செய்தால் இந்த தனுசு லக்னம் குரு வந்து சிம்மத்தில் இருந்து சூரிய திசை நடந்தாலும் சரி, அந்த குரு திசை நடந்தாலும் அரசாங்க ஆதரவுக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் வந்து பலனை கிரகத்துக்கு தகுந்தாற் போல, ஆதிபத்தியத்திற்கு தகுந்தாற் போல ஆய்வு செய்து வெற்றியை தரும் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தானாக வராது, நமக்கு தான் எத்தனை செஞ்சும் சரி வரல அப்படின்னு இந்த ஜோதிடத்துறையில் வந்தவர்கள் இது செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு ஆய்வு செய்து, இல்லை என்றால் ஒரு நல்ல ஜோதிடம் சென்று ஆலோசனை, தமக்கு ஓரளவுக்கு தெரிந்தாலும் கூட ஒரு ஆலோசனை, ஒரு தட்சணை போனால் போயிட்டு போகுது, எவ்வளோ வாழ்க்கையில் இழக்கிறோம், கொடுத்து ஆலோசனை பெற வேண்டும். ஆலோசனை பெற்று அதற்கு தகுந்தாற் போல சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு இந்த தொழிலில் ஈடுபட்டு தங்களுடைய வெற்றியை தேரும் லக்ன பாவங்களை இயக்க வேண்டும். இதே வந்து மகர லக்னம். மகர லக்னம் வந்து சனி பகவான் லக்னத்திலே இருப்பது மிகவும் சிறப்பு. இவர் வந்து மகர லக்னம்னே ஒரு அம்மா வந்து எட்டிப்பாச்சு. ஏன்னா அந்த அம்மா வந்து மகர லக்னம், ஏன்னா தன்னுடைய லக்னத்துக்கு பலன் வருங்கிற ஒரு ஆர்வத்தில் பார்க்குறாங்க. அந்த சனி வந்து பாதகஸ்தானமான விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. இவர் என்ன ஆகுனா, பெரியவங்க சொல்லு, மூத்த சகோதரர், அண்ணன் சொல்லு, அக்கா சொல்லு கேட்டு கேட்டு தோல்வி அடைந்து விடுவார்கள், நஷ்டமடைந்து விடுவார்கள். இவர்கள் வந்து அந்த மகர லக்னம் சனி வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, பாதகஸ்தானத்துக்களே சென்று விடுகிறார். தன் செயல்பாடுகள் எல்லாம் மூத்த சகோதரனுக்கு லாபத்தை கொடுக்கும், தனக்கு வந்து பாதகமாக முடிந்து தோல்வியை நஷ்டத்தை அடைவார். அதே சனி பகவான் 2ல் இருக்கார், கும்பத்தில். நல்லா ஸ்லோவாக பேசுவாங்க, லேட்டாக தான் பதில் சொல்லுவாங்க, தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க, நேர்மையாக இருக்கணும், எந்த ஒரு காரியத்திலையும் நேர்மையாக இருந்து தவறு செய்யக்கூடாது என்று எதிர்பார்த்து தன் சொல்லை, தன் கருத்துக்களை வெளியிடுவார். அந்த மாதிரி இருந்தால் தான் இவருக்கு நல்லது. பொய்யை சொல்லி இவர்கள் ஒரு தொழிலில் ஈடுபட்டு வருமானத்தை எதிர்பார்த்தால் இவருக்கு நஷ்டம் அடையும். நீதித்துறை, சனி என்பவர் நீதிமான், அதனால் வந்து பேச்சு கூட வந்து நியாயமாக பேசணும். அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா இவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாக்கு வன்மையிலே இவர்கிட்ட போனால் நியாயத்தை சொல்லுவார். அப்படி இவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து வரும். இவர் யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவார், இயல்பு குணமே அப்படித்தான் வரும். நியாயமாக பேசுவார், சிந்தித்து பேசுவார், சரியாக எடை போட்டு எது தவறு எது சரி என்று எடை போட்டு அந்த பலனை சொல்லுவார். இவர் வந்து கும்பத்திலே சனி இருக்கப்பட்டவர்கள் மகர லக்னக்காரர்கள் ஜோதிடத்துறையிலே வாக்குவன்மையிலே நல்ல ஒரு அமைப்பை பெறக்கூடிய இருக்கும், சொல்வன்மை மிக்கவர்கள். ஒரு சாமியாடி என்று சொல்வார்கள். சாமியாடினா அருள்வாக்கு சொல்கிறது. இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்கெல்லாம் வந்து இந்த சனி வந்து மகர லக்னம் சனி வந்து கும்பத்தில் இருந்தால் இவங்களுக்கு நல்லா வரும். கருப்பண்ண சுவாமி, வீரபத்திர சுவாமி, இப்படியெல்லாம் வந்து ஐயனார், முனீஸ்வரன், இப்படியெல்லாம் வந்து இவர்களுக்கு துணை இருப்பார்கள். இவங்க வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பரதேசியாக போயிருப்பாங்க. முன்னோர்கள் பரதேசிகளான்ற கஷ்டப்பட்டு சிறு வயதிலிருந்து குடும்பத்தினுடைய ஒரு இது பிடிக்காமல், குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் பிடிக்காமல் சாமியாராக போயிடுவாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு பலன்கள் நடக்கும். இதே சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கங்க. மீனத்தில் இருக்கும்போது இவர்கள் வந்து எழுத்துத்துறையிலே வந்து சிறந்து விளங்குவார். எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட இருந்தாங்கன்னா, நிதி நிறுவனங்களிலே சம்பந்தப்பட்ட தொழில் செய்தார்கள் என்றால் நல்ல வருமானத்தை, தொழில் வந்து அதில் அமையும். அதில் போய் இவர் வேலை செஞ்சாங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்பார். இவருடைய வேலை வந்து அந்த கம்பெனியில் வந்து இவருடைய வேலைக்கு பாராட்டுவாங்க. அவர் இருந்தார் ரொம்ப காலம், 20 வருஷம் 30 வருஷம் இந்த சர்வீஸ் செஞ்சார், நியாயமாக இருந்தார், அந்த செக்ஷன் வந்து அருமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த மகர லக்னம் சனி பகவான் மீனத்தில் இருந்தால் இந்த மாதிரி சொல்லுவா. அந்த பலன் வந்து நல்லா இருக்கும். அது நிதி நிறுவனமாக இருக்கலாம், ஒரு ஆசிரியர் தொழிலாக இருக்கலாம், போதனை சொல்லக்கூடியது, புத்தி சொல்லக்கூடியது, கற்றுத்தரக்கூடிய அமைப்பிலே சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் சொல்லி தருகிற வாதியாராக இருக்கலாம். இந்த மாதிரி தொழிலில் இந்த சனி வந்து மகர லக்னத்துக்கு 3 மீனத்தில் இருந்தால் இந்த அமைப்பு நல்லாயிருக்கும். இதே வந்து
சனி வந்து ரிஷபத்திலே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. மகர லக்னத்துக்கு சனி வந்து ரிஷபத்தில் 5ஆம் வீட்டிலே அமரும் பொழுது இவர்களுக்கு வந்து தொழில் நல்லா இல்லைன்னா கூட திருமணமாகி குழந்தை பிறந்த பின்பு அருமையாக தொழில் அமையும். குழந்தை பிறந்தான், எனக்கு வந்து இந்த பொண்ணு பிறந்தா, பையன் பிறந்தான், பிறந்து உனக்கு வந்து தொழில் வந்து தொழிலில் கொடி கட்டி பறப்பார். அதுக்கு முன்னாடி டல்லாக இருந்தால் கூட அந்த சனி பகவான் மகர லக்னத்திற்கு ரிஷபத்திலே அமரும் பொழுதோ துலாத்திலே அமரும் பொழுதோ அருமையானது ஒரு மகன் பிறந்த பிறகு, பிள்ளை பிறந்த பிறகு அந்த ஊரிலே தெரியும் அளவிற்கு பெரிய தொழிலதிபராகவோ பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடிய நல்லதொரு முதலாளியாகவோ ஆகிவிடுவார். வறுமையிலே இருந்தால் கூட இந்த யோகம், ஏன்னா வந்து அந்த சனி பகவான் வந்து மகர லக்னத்திற்கு 5, 10 கூடிய ரிஷபத்திலோ துலாத்திலோ அமர்ந்து விட்டால் நல்லதொரு அமைப்பு, லக்ஷ்மி கடாட்சம் என்பது அமையும். இப்படியெல்லாம் வந்து பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். ஆகையினாலே இந்த மேற்சொன்ன பலன்களை நீங்களும் ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த சாரத்தில் அமர்ந்தால் என்னென்ன பலன் ஆதிபத்திய பலன்களை கண்டறிந்து வெற்றியை அள்ளித்தரும் லக்ன பாவகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம ஜாதகத்தில் தவறுதலாக இருந்தால் கூட அதை வந்து இந்த வாழ்வியல் பரிகாரத்தின் மூலமாகவோ, காத்தால நம்ம ஐயா பன்னீர் பாலசுப்ரமணியா சொன்னது போல் தாந்திரீக பரிகாரத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு மாந்திரீக வழிபாடு, ஒரு தெய்வ வழிபாட்டின் மூலம் அக்னி ஹோமங்கள் செய்தோ எப்படியாவது நம்மை நாமே வளர்த்தி கொள்ள வேண்டும். முன்னேற்றத்திற்கு பாதையை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த வெற்றியை தரக்கூடிய லக்ன பாவமாக எல்லோரும் மாற்றிக்கொண்டு வாழ்விலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ ஈசன் அறக்கட்டளை ஜோதிட நிறுவனர் ஆச்சாரியா பண்டிட் குரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் 93 44 135 108 93 44 13 51 08. தக்க ஹோமங்கள் செய்து தரப்படும், வாஸ்து பார்க்கப்படும், ஜோதிடம் பார்க்கப்படும் என்று கூறிக்கொண்டு தேவைப்படுவோர் அணுகலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.